ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணமே அவசர புத்தி தாங்க. அவசர புத்தினால தான் எல்லாருமே இங்க கஷ்டப்படுறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லோருக்குள்ள இருக்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்குறது இந்த அவசரம் தான். எனக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும். உடனடியா படிச்சு முடிச்ச வேலை கிடைக்கணும். படிப்பதற்கு சீட்டு நான் விரும்பின மாரி கிடைக்கணும். எல்லாத்துலயுமே அவசரம் தான். இந்த அவசரத்த நம்ம மட்டும் இல்லைங்க, அடுத்த தலைமுறைக்கும் நம்ம அது மேல திணிச்சு விடுறோம். அந்த குழந்தைகளையும் விரட்டி, அத பண்ணு, இத பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, சீக்கிரம் ஓடு அப்படிங்கிற மாரியான ஒரு சூழல உருவாக்கி, இந்த அவசரத்தன்மையான ஒரு உலகத்துக்குள்ள அவர்களையும் தள்ளி, நம்மளும் விழுந்து, மொத்தமாவே இந்த மனசு அமைதியற்று அலைவதற்கான காரணங்களே இதுதான் உருவாக்குது. அப்போ மனசு அலைவாஞ்சிட்டே இருக்கக்கூடிய சூழலுக்கு இந்த உடம்பு ஒத்துழைக்காது. இந்த உடம்பு என்பதும் மனசு என்பதும் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு திசைகள் இருந்து இயங்கக்கூடியது. மனசு நினச்சா அமெரிக்கா போயிட்டு வந்துடும், உடம்பு போயிட்டு வருமா முடியுமா? ஆனால் நம்ம அப்படி தான் கனெக்ட் பண்ணுவோம். அது நடக்காமல் போகிறப்போ நம்ம உடனடியாக நமக்குள்ளேயே முடங்கி அதை வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பத்தின் வாயிலுக்கே போய் விழுந்துருவோம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே கற்பனை தான். எல்லாமே எண்ணங்களுடைய கற்பனை தான். நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களை அடங்கி உங்களுக்குள் ஒடுங்கி இருக்கிறீர்களோ, போதும் என்ற மனநிலை எப்பொழுது உங்களுக்கு உண்மையிலேயுமே உங்கள் மனசுக்குள்ளே வருகிறதோ, அப்போ நிச்சயமாக உங்களுக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாமே வந்துடும். நிரந்தரமான நிம்மதி என்பது நமக்குள்ள நாம் நிறைவாக இருக்கிறோம், நம்மளுக்கு நிறைவாக இறைவன் கொடுத்துருக்கோம்.